என்னடா சிரிக்கிற? இன்னொரு காவடி யாருக்குன்னு கேக்குறேன். நாளைக்கு நீ அதை பார்க்க தானே போத. என்ன பழைய நினைப்பா? என்கிட்ட ஒளிச்சு மறைச்சு என்ன நார்மலா பேச வைக்கலான்னு பாக்குறியா? இல்லை நீ என்னல எது சொன்னாலும் அதுக்கு ஒரு ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கிடுத. இந்த பாரு, ஒரு காவடி எனக்கு, இன்னொரு காவடி உன் அப்பனுக்கு. போதுமா? அப்பாவுக்கா? அவரா காவடி எடுக்கிறேன்னு சொன்னாரு? அவர் எடுக்கிறாரு, எடுக்கல. முருகன் ஆசைப்பட்ட அவர் எடுத்து தானே ஆகன. என்ன சொல்ற? இல்லை அவர் ஆறு பிறக்க போற குழந்தைக்கு தாத்தாலா. நாளைக்கு பாரு, என்னைய விட அவர் தான் ஜோரா காவடி தூக்க போதாரு. தூக்கம் வருது, நீ வேலையை முடிச்சு லைட் ஆஃப் பண்ணு. நாசமா போற நாரப்பயலுவ. நானே அந்த கரு எசைக்கு வயிற்றுல பிறக்க கூடாதுன்னு நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த லட்சணத்துல நானும் அழகு குத்திக்கணுமா, காவடி எடுக்கணுமா? எம்பிட்டு திமிரு பத்தியா காவனுக்கு? அப்படியா செஞ்சாங்க? ஏலே, உன்னை எப்படி கோத்து விட்டுருக்கான் பத்தியா அந்த வெறும்பைய? இதுக்கு சேர்த்து அந்த விளங்காத பயிலும் இந்த வெறும்பைய சம்மும் அனுபவிக்கணும்க்கா. அவன் ஆக்களை குத்த போற வேலை வச்சு அவனை நான் என்ன பாடுபடுத்த போறேன் மட்டும் பாரு. அதெல்லாம் நான் கண்ணால பாக்கணும்ல. இல்ல இந்த வீணா போன சனிய எங்கல இன்னும் ஆளைய காணோம். ஆமா, இவன் போய் ஆடி அசைஞ்சு ஆளுகளை கூட்டிட்டு வரத்துக்குள்ள பொழுது விடிஞ்சிரும். இந்த முட்டாப்பையில வச்சு நம்ம அம்பிட்டு வேலையை பார்த்து தொலைக்க வேண்டியிருக்கு. ஐயா, வாங்கய்யா. ஐயா, வணக்கம். கூட்டிட்டு வந்துட்டேன் ஐயா. உனக்கு ஆயுசு 100. ஆமா, யாரு இவங்க? வெளியூருக்காரங்க தானே? ஆமாய்யா, விருதுநகர் பக்கம். இல்லை இந்தாருங்க, நீங்க கைய வெட்ட வேண்டாம், காலை வெட்ட வேண்டாம், கொலை கூட பண்ணாண்டாம். நான் சொல்லுத ஆளை நீங்க நல்லா வச்சு ஆட்டுன்னு ஆட்டி விட்டாலே போதும். ஐயா, என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செஞ்சிடலாம். சம்முன்னு ஒரு பையன் எனக்கு வேண்டாதவன். அவன் அப்பனோட சேர்ந்து நாளைக்கு காவடி எடுக்க போகுதான். நீங்க என்ன செய்தீங்க? அந்த கூட்டத்துக்குள்ளார ஒவ்வொருத்தரா கலந்துக்கிறீங்க. சாதாரணமா காவடி எடுக்கல, வாயில அழகு குத்தி காவடி எடுக்க போகுதான். அமலே, இந்தாருங்க, நீங்க இந்த மாதிரி விறகு வெட்டுற கோலத்துலலாம் இங்க போக கூடாது. நல்ல நெத்தி நிறைய திண்ணீரும் சாமி வேஷ்டியும் சும்மா பக்தி பெருக்குமா அங்க வந்து நிக்கணும், பாத்துக்கங்க. சரிங்க ஐயா. ஆமால, இந்த பாருங்க, உங்களை பார்த்தா எவனுக்கும் சந்தேகமே வந்துடக்கூடாது. அந்த செம்மு வாயில அழகு குத்திக்கிட்டு காவடியோட அப்படியே ஆடிக்கிட்டே வருவான். நீங்க நல்லா அவன் நாக்குல குத்திருக்கிற வேலை புடிச்சு நல்லா ஆட்டி விட்டுறணும். அவனை கதற விடணும். அவன் அப்படியே துடிக்க வைக்கணும். இந்த பாரு, அது மட்டும் அல்ல, நீ அவனை பல விதத்துல கொடுமைப்படுத்தணும். ஆமா, என்னத்தையாவது பண்ணி அவனை கோயிலுக்குள்ள நீங்க போக விடாம பண்ணிடணும். காவடி எக்காரணத்தை கொண்டும் கோவிலுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது. ஐயா, கவலையே படாதீங்க. அந்த சண்முக வலி தாங்க முடியாம காவடியை கீழே போட்டுட்டு துண்டாக்கானும் துணியக்கானும் ஓடியே போயிடுவாங்க. ஐயா, அந்த ஆள் எங்களுக்கு அடையாளம் காட்டணுமையா, ரொம்ப முக்கியம். இல்லே, ஆக்கங்கட்டுக்குவா இருக்கீங்க. இந்த ஆருங்க, அந்த கூட்டத்திலேயே அவன் ஒருத்தன் தானே அழகு குத்திருப்பான். அவன் முகம் நிறைய திண்ணீர் அப்பிருப்பான். வேற ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். இது போதுங்க ஐயா, நாங்க பாத்துக்கிறோம். சரி, இவன் உங்கள்கிட்ட எம்புட்டு பேசி கூட்டு வந்தான்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு என்ன, சரி, இது நீங்க வச்சுக்கங்க. இந்தாங்க, மீதியே நாளைக்கு நீங்க வேலையை முடிச்ச உடனே நான் சரிங்க ஐயா. சரிங்க. அப்போ நான் போயிட்டு வரேன் ஐயா. நல்லது. அம்மா வரங்கம்மா. போயிட்டு வரமா. பார்த்து ஜாகிரதை. சரிங்க ஐயா. என்னைய ஃபோர்ஸ் பண்ணி காவடி தூக்க வைக்க பார்க்க, இனி நீ ஜென்மத்துக்கும் காவடி தூக்கவே பயப்படுற மாதிரி நான் செஞ்சு விடுறேன், பண்றேன்னு அடி அப்பா. ராஸ்கலு, வெறும் பய. ஏமா வீரா, சண்முகம் தயாராயிட்டாப்லையா? ஆச்சுண்ண, குளிச்சு முடிச்சு துணி மாத்திருச்சு. இனி அப்பா மாலை போட்டு வெளியில வந்து காவடி ஏத்தி விடணும். அம்முட்டுதான். சரிம்மா, ஓதுவார் வந்துட்டாரு. சண்முகம் தயாராயிட்டானா வர சொல்லு, காவடி ஏத்தி விடணும். சரிண்ணா. இந்த வெட்டுக்கிளி வந்தானா காவடியா வந்தா எடுத்துட்டு வரேன்னா.
ஆ இதோ இப்ப அண்ணனை கூப்பிடுறேன். வாலே வாலே வாலே. இவங்களும் வந்துட்டாங்க. ஏத்தா அன்னைக்கிட்ட காவடி வந்துருச்சுன்னு சொல்லு. சரிண்ணே, நான் போய் அண்ணனை கூப்பிடுறேன். வணக்கம் பிரசிடென்ட் சார். அங்க ஓதுவார சீக்கிரம் வண்டியிற. ஏடி ஓதுவாரு காபி தண்ணி ஏதாவது கொடுங்க. அதெல்லாம் வேணாங்க. காவடி எடுத்து கோயிலுக்கு அனுப்பிட்டு அப்புறமா பாத்துக்கலாம். சரி, எதுக்கு 2 காவடி? அன்னை தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. மச்சான், எதுக்கு 2 காவடி? இல்ல எத்தனை வாட்டில சொல்றது? நேத்து உள்ள சாமி கும்பிடும் போது கூட சொன்னலாம். எல்லாம் ஒரு காரணமா தான் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கு. காரணத்தை சொல்லலாம்ல. இன்னொரு ஆளுக்கு தான்ல ஒருவர் பாரு. இல்ல என்னல சஸ்பென்ஸ்? அது என்னதான் சொல்லி தான் தொலையா. எப்போ சிலதெல்லாம் அப்படியே சொல்லிட்டா சுவாரஸ்யமா இருக்காதலா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க தானே போறீரு. இல்ல சனியா ஐயா, அவங்கள்ட்ட எல்லாம் கரெக்டா சொல்லிட்டியா? என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டியா? வெளியூர் காரணங்களா இருந்தாலும் சொன்னதை கரெக்டா செஞ்சிருவானுங்க ஐயா. ஏலே சௌந்தரம், இவனுங்க வெளியூர்காரனுங்கன்னா அந்த சமூகம் கண்டுபிடிச்சிட மாட்டானால? செந்தூர் கோயிலுக்கு உள்ளூர் ஆளுங்க மட்டுமா வருவாங்க? வெளியூர் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வந்து ஜே ஜேன்னு கூட்டம் இருந்துகிட்டே தானே இருக்கும். இவங்களை எப்படி சந்தேகப்படுவான்? அப்ப சரி, நல்லது நடந்தா சரிதான். ஏ ஒத்த ஓட்டு என்ன இது? ஏன் வீட்டு ஐஸ்வர்யத்தை அள்ளிக்கிட்டு எங்கிட்டு போற நீயே? விரதம் முடிஞ்சு அத்தான் காவடி எடுக்குதுல்ல, அதுக்கு நீங்க செய்முறை செய்யணும். அதுக்கு பதிலா அம்மா செய்து அங்கதான் போறேன். எப்போ நடக்க போறது நல்ல விஷயம். அங்க நீயும் இந்த சூனியக்காரியும் தப்பி தவறி கூட அங்க வந்துடாதீங்க. அவன் காவடி எடுத்தாலும் அது கோயிலுக்கு வந்து சேராதுல. போயிட்டானா? போயிட்டான் அப்பவே. ஏலே சௌந்தரம், சமூகம் காவடி எடுக்காம தடுத்துடலாம்ல? அவன் மட்டும் அந்த காவடி எடுத்து நிறைவேற்றிட்டான்னா அந்த ஆழாக்கு வயித்துல இருக்கிற புள்ள உன்னோட குடும்ப வாரிசுன்னு ஆய் போயிரும்ல. அதான் உங்க முன்னாடி தானே ஆளுகளை ஏற்பாடு பண்ணோம். இன்னும் சந்தேகப்பட்டா எப்படி? என்னமோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்குல்ல. அனி, இந்த வேலை தான் நீ குதிக்க போறியா? சும்மா இல்ல, இது எனக்கு இல்ல. பின்ன யாருக்கு இதை குத்தி விட போற? இல்லே, இந்த ஊர் முன்னாள் பிரசிடென்ட் என் மாமனாரு. அவருக்கு நாக்குல இதை குத்துறதுக்காக தான் கொண்டு வர சொல்லியிருக்கு. அவர் தான் எந்த வேண்டத்துல வச்சுக்கலையே. நேர்ந்துகிட்டு இல்லைன்னா என்ன, நான் இருக்கம்ல. இன்னைக்கு அவர் வாயில இருக்கிற நாக்குல இந்த அழகை அப்படி குத்தி இந்த காவடியை தூக்கி அவர் தோல்ல வச்சு கோயிலுக்கு கூட்டு போலண்டா பாரு. ஓ, நீ அப்படி வரியா? எப்படி ஐடியா? சூப்பர். ஐயோ, இவன் என்ன இப்படி திட்டம் போட்டுட்டு இருக்கான்? இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சா இது பெரிய பிரச்சனையாகி காவடி எடுக்கிறதே நின்னு போயிடுமே. நல்ல ஐடியா தானே. சூப்பர்னே. பரணி, ஓ, பேசு, பேசு. பரணி சொல்லுலா, என்ன விஷயம்? பரணி, என்ன பயங்கர சத்தமா இருக்கீங்க? பரணி கேக்கா? அப்பா கேக்குதுப்பா, உங்களுக்கு கேக்குதா? என்ன ஏதோ சத்தமா இருக்க? என்ன விஷயம் சொல்லு. சண்முகம் காவடி எடுக்க போறான்ல. என்னது காவடி? சரியா கேக்கல. அப்பா நீங்க வராதீங்கப்பா, தயவு செஞ்சு காவடி எடுக்கிறதுக்கு நீங்க வரவே வராதீங்க. கேக்குதா? எது? நான் வந்து என்ன? அப்பா என்னது பின்னால ஒரு சத்தமா இருக்கு? பரணி, நீ போன வையி, நான் கிட்ட வந்து பேசிக்கிறேன். ஹலோ, என்னவா? வந்துன்னு சொல்லுதா? கூட ஒரே சத்தமா இருக்கா, ஒன்னும் காதுல விழ மாட்டேங்குது. அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? ஐயா, அப்ப நீங்க போக போறது இல்லையா? நீ வேற வாய வச்சுக்கிட்டு சும்மாரி. எப்படி இல்ல? அது எப்படி இல்லை நான் போகாம? அந்த சண்முகத்தை பல விதத்துல டார்ச்சர் கொடுக்கணும். அவன் காவடி எடுக்காமையே ஓட விடுதான் அவனை. அம்பிட்டு வேலை இருக்கு எனக்கு. தனியா ஐயா, எங்க அதை தனியா வையின்னு சொன்னேன். எங்க அது? எடுத்துட்டு வா போ. ஐயா இந்தாங்க ஐயா, நீங்க கேட்டது.
என்னல இது டானிக் பாட்டிலா? டானிக்கா? ஆசிட்டுக்கா? தோல்ல பட்ட புசிஞ்சு போயிருங்களா அந்த ஆசிட்? ஏலே சௌந்தரம், இதுவும் அந்த சம்பவத்துக்கா? அவனுக்கேதான். சரி சரி சரி. சனியா, ஐயா, இந்த ஆசிட் உன் பொறுப்பு. நான் சொல்லுத வேலையை நீ கச்சிதமா செய்யணும். சொல்லுங்க ஐயா. அது காவடி எடுக்கிறவங்க கால்ல மஞ்சள் தண்ணி ஊத்துவாங்கல்ல, ஆமாங்க ஐயா. அந்த தண்ணியில இந்த ஆசிட்டை நீ எப்படியாவது கலந்து ஊத்திரணும். இந்த ஆசிட் கலந்த தண்ணிய அந்த வெறும்பைய கால்ல ஊத்த ஊத்த அப்படியே அவன் காலு எண்ணெயில கொதிச்ச கோழி மாதிரி வெந்து போயிடும். ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது. ஆகா ஆகா, பிரமாதம்ல. என்ன மூளைல உன் மூளை? எடுத்து வைக்கிறது என்ன, நிக்க கூட முடியாது. பொறவை எப்படி இவன் காவடி எடுப்பாங்கிறத பாத்திரம். என்னலே செஞ்சிருவியா? அதை விட எனக்கு வேற வேலை என்னையா இருக்கு? ஏலே சௌந்தரம், சும்மா சொல்லக்கூடாது. நீ வேற லெவல்ல. சரி, என்ன சரியா? ஐயா. ரெடியா? நம்ம புறப்படலாமா? ஐயா, வாங்கய்யா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஆறு, நீங்கெல்லாம் ஆறு. ஐயா, வெளியூர்காரனுங்க ஐயா. இவனுங்களை வச்சுதான் சமூகத்தை நாம டார்ச்சர் பண்ண போறோம். நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனானுங்களே, அடையாளம் தெரியலையா? ஏலே, இந்த மாதிரி ஒரு வேட்டியை கட்டிட்டா அடையாளமே மாறிடுறாங்க. இந்த பாருங்க, இதே கோலத்துல போய் நான் நினைச்சதெல்லாம் நடத்தி அந்த சமூகத்தை திண்டாட வைக்கணும். நைஸ், வெரி நைஸ். ஐயா, இவனுங்களை நாமளே கூட்டிட்டு போலாமா? ஏலே, நாங்க பின்னால வாரோம். சரிங்க ஐயா. நீங்க எல்லாரும் முதல்ல சம்மு வீட்டுக்கு போங்க. சரிங்க வரேன். நல்லது. வாங்க, ஜாக்கிரதை. பார்த்து. இல்ல, அறிவு கெட்டவனே, இவனுங்க நம்ம கூட வந்தா சம்பவம் கண்டுபிடிச்சிட மாட்டானா? என்ன நீ ஏ ஏட்டி, என்னடி இது? 2 அண்டால மஞ்சள் கரைச்சுக்கிட்டு இருக்கிய? ஒண்ணுல கரைச்சா பத்தாதா? அண்ணன் தான் சொல்லிச்சத்த, 2 காவடி இருக்குல்ல, 2 அண்டால கரைங்கன்னு சொல்லுச்சு. இவன் வேற 2 சொல்லுதான். 2வது யாருக்குன்னு சொல்லவே மாட்டேங்கிறான். இல்ல வெட்டிக்கலே, அண்ணே, இல்ல ஏற்பாடுலாம் கரெக்டா இருக்கலாம். இந்த நீய பாருனே. சூப்பர். காவடி, மஞ்சள் தண்ணி, ஓதுவாரு, கொண்டு கொட்டுறவங்க எல்லாம் ரெடியா தானே இருக்காங்க. இல்ல கரெக்டா வச்சிருக்கலாம். இருக்குனே, அப்படியே பத்திரமா வச்சுக்க. எல்லாம் சம்பவம். வீட்டுல சாமி கும்பிட்டாச்சு, காவடி எடுக்கிறதுக்கு உத்தரவு வாங்கியாச்சு. அப்புறம் என்ன, கிளம்ப வேண்டியதானே? அம்மா, நான் எப்போ மாலை போடணும்? காவடி எடுக்க போறப்ப தங்கச்சிக்காரி கால்ல தண்ணி ஊத்தணும். மச்சான் மாலை போடணும். மலைக்கு போனாலும் மாமச்சன் தயவு தேவைப்பா. நீதான் மாலை போடணும். முதல்ல அவன் தான் காவடி எடுத்து கொடுக்கணும். மச்சான் ஏதோ இங்க இருக்காரு. மாமனார் என்ன காணோம்? சவுந்தரபாண்டி ஐயா எப்போ வருவாரு? இல்லை, அந்த ஆளுக்கு சாவே இல்ல. அந்த ஆளை பத்தி பேச்செடுத்தனா வண்டி வருது பாரு. வணக்கம் வணக்கம், வாங்க. ஓ முருகா. வாங்க வாங்க மாமனாரே. எங்க வராம போயிடுவீரோன்னு நினைச்சு விட்டேன். ஒன்றும் இல்லை, விரதம் இருக்கும்போதெல்லாம் கூடியே இருந்தீரு, விரதம் முடிக்கும் போது வராமல் போயிட்டீருன்னா ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கலாம். ஐயோ, 2 அண்டா இருக்கு. எதுல ஆசிட்ட கலக்கிறதுன்னு ஒண்ணும் புரியலையே. பா, நீங்க ஏன்பா வந்தீங்க? நான் தான் உள்ள. சும்மா இரு. காவடி எடுக்க போறான் வீட்டுக்காரன். நீ பக்கத்துல நிக்க கூடாது, உள்ள போ. அப்ப மைனி கோயிலுக்கு வரக்கூடாதா? அதெல்லாம் வரலாம். புருஷங்காரன் தோல்ல காவடி எடுக்கிறப்போ சம்பிரதாயத்துக்கு 2 சொட்டு கண்ணீர் விட்டு அழணும். ஓ மதனி அழுவாளா? காவடியே தேவையில்லாத விஷயம்னு நான் சொல்றேன். அதுக்குதான் சம்முவன் தோல்ல காவடி ஏத்துனதுக்கு அப்புறமா நீ வா. கேட்டி வீரா, நீ இவளை கூட்டிக்கிட்டு உள்ள போ. என்னம்மா நீ? அப்பா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், ஒரு நிமிஷம் இரு. பரணி,
என்ன நம்மளுக்குள்ள என்ன பொறவு பேசிக்கலாம். நீ உள்ளார போ. அம்மே தான் சொல்றாளே, உள்ளார போ. அம்மே சொல்றத கேட்கணும். அப்பா ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க கொஞ்சம். ஏட்டி அத்தை தான் சொல்லுதாவல்ல, உள்ள வாட்டி. ஏற்கனவே லேட் ஆகுது. கோலவ சுத்தம் வந்ததுக்கு அப்புறம் வந்துடலாம். வா நீ உள்ள போ. வாட்டி. அப்பா மாமனார இப்ப நல்லா சிரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊரே உன்னைய பார்த்து சிரிக்க போகுது. ரெடியா? இல்ல இன்னும் எதுக்கு லேட் பண்ணிக்கிட்டு சட்டு புட்டு அழகு குத்தி காவடி தூக்க வேண்டியதானே. ஆமால எலே சிவபாலா, இந்த பாரு மாலைய பாண்டி போடுவான். காவடியை நீ தான் தோள்ல ஏத்தணும், சரியா? ஐயா ஓது வேற ஆரம்பிச்சிடலாமா? தாராளமாங்க ஐயா. சீர்வளர் பசுந்தோகை மயிலான், வள்ளி செபிதல் அவதானிய தெல்லமுதும் அயிலான், போர்வளர் தடங்கை ஊரும் அயிலான், இவள பொன்னடியை இன்னலற உண்ணுதல் செய்வோமே. வெற்றிவேல் முருகனுக்கு, முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு. வளரும் பாலன் என் மாலையோடு காலை நினைவாமே. எப்பா அந்த மேளத்தெல்லாம் அடிங்கப்பா. அடிங்க அடிங்க. அடியே பாக்கியா, ஆத்தா நீ யாரு? மாசி மாசம் தவறாம பொங்க வப்பியே, சந்தன பிடாரி வந்திருக்கண்டி. என் மகன் பாக்கியத்தோட மருமகன் இப்ப காவடி எடுக்க போறான். இந்த நேரத்துல நீ வந்திருக்கிய, என்னத்தா விஷயம்? இருக்கு சாதகத்துல குறை இருக்கு. உருவாகி இருக்கிற கருவுக்கு பாதுகாப்பு வேணும். ஆமா ஆத்தா, அதுக்காக தான் என் மருமக விரதம் இருந்து காவடி எடுக்கிறான். பத்தாதுல உள்ள உசுறு பொழைக்கணும்னா உன் புருஷ காவடி எடுக்கணும். ஆத்தா என்ன ஆத்தா சொல்லுத? நான் வேணா காவடி எடுக்கிட்டா? இந்த மனுஷன் சுத்தபத்தமா இருக்கானா என்னன்னு தெரியலையே. அதெல்லாம் முடியாது. கிரக நிலப்படி சவுந்தர பாண்டி கிரகம் தான் சரியில்லை. அவன் தான் காவடி எடுக்கணும். அப்படித்தானே எடுத்துட்டா போச்சு. காவடி தானே. நாக்குல பூ வச்சு காவடி எடுக்கணும். பூ தானே. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் காதலையும் பூ வச்சுக்கிட்டு இருக்காங்க. நாக்குல தானே வச்சுக்கிட்டா போச்சு. ஐயா இது சாதாரண காவடி இல்ல, நாக்குல வேல் குத்தி காவடி எடுக்கணும். அப்படி இல்ல உங்க பேர குழந்தைக்கு பயங்கரமான ஆபத்து வந்துரும். ஐயோ சாமி, உள்ள உசுர காப்பாத்தணும்னா என்ன வேணாலும் செய்யலாமே. என் வீட்டுக்காரரு இன்னைக்கு அழக குத்தி காவடி எடுப்பாரு. அத நான் சொல்லணும். நீ பாட்டுக்கு எதுக்கு என் பேர்ல ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க? அருள் வாக்கு வந்து சொல்லி இருக்குங்க. மீறினா தப்பு தப்பா நடந்துரும். நீங்க சும்மா இருங்க. சௌந்தரம் எலே, ஆமால சாமி வாக்கல்ல, நீ எடுத்து தாமலே ஆகணும். அக்கா டேய் ஓடுலே வாலே. எப்போ எப்போ நிலுப்பா எப்போ எப்போ தப்பிச்சு ஓடுறாரு. நிலுப்பா எப்போ எப்போ எங்க போற? விடுக்கல. என்ன விளையாடுறீங்களா எல்லாரும் சேர்ந்து? முருகனுக்கு நான் வர காவடி அடிக்க நான் எதுக்கு அழகெல்லாம் குத்திக்கணும்? இந்த நிக்கிற எல்லாருக்காகவும் வேண்டிக்குதானே அவன் அழகுக்கு குத்திக்கிட்டான்.
வேட்டிய மாத்தி அளவு குத்துங்க. பாப்பா இல்ல வெட்டிகளே அந்த பூவை எடுல எத பூ பூ பூசாரி இந்தாங்க. நாக்குல நல்லா சொறி விடுவாரு. மாமனாரே நாக்க நீட்டுங்க. நல்லா அந்த நாக்க வச்சு வாய் ஆடுதீரலாம். இப்ப காட்டுங்க. நீங்க தான் உங்க மச்சானுக்கு காவடி எடுத்து வச்சு மஞ்சள் தண்ணி எல்லாம் ஊத்தி எல்லாம் பண்ணணும். தாராளமா பண்ணிடுவோம். அதுக்கு தானே இருக்கிறா. எடுத்தாத. அந்தனுக்கு முருகனுக்கு இன்னைக்கு நீ அரோகர. அப்பனே முருகா, உங்களுக்கு நல்ல புத்திய கொடுத்தா தூக்க காலை கழுவி விட்ட. வேட்டியை தூக்கியா. இதுக்கு நெருப்பள்ளி கொட்டினா மாதிரி குதிக்கி